குடியரசு தின விழாவை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் வழங்கும் தேநீர் விருந்தில் கலந்து கொள்ள கோவையை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கீதாவுக்கு சிறப்பு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் கவுண்டன்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சங்கீதா ஆட்டோ ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். அவரது கணவர் பாலாஜி கட்டுமான தொழிலாளியாக வேலை செய்து வருகிறார். இருவரின் மாத வருமானம் மிக குறைவாக இருந்த போதிலும் மாதம் 4000 ரூபாய் வாடகை வீட்டில் வாடகை செலுத்தி வாழ்ந்து வந்தனர். சங்கீதாவின் தாத்தாவுக்கு சொந்தமாக பூர்வீக நிலம் இருந்த போதிலும் பொருளாதார நெருக்கடியால் அதனை பயன்படுத்த முடியாத நிலையில் நீண்ட காலமாக வாடகை வீட்டிலேயே இவர்கள் வசித்து வந்துள்ளனர். இருப்பினும் தங்களின் 2 மகன்களையும் அரசு பள்ளியில் சேர்த்து முறையான கல்வி அளிப்பதில் பெற்றோர் முழு கவனம் செலுத்தி வருகின்றனர். சிறு சிறு சேமிப்புகளுடன் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற கனவுடன் முக்கிய முடிவை எடுத்த சங்கீதா தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் 2,10,000 ரூபாய் மானியம் பெற்றார். இதனுடன் கூட்டுறவு வங்கியில் இருந்து 5 லட்சம் ரூபாய் கடன் பெற்று சொந்த வீடு கட்டி தனது கனவை நனவாக்கினார். கடின உழைப்பு, பொறுமை மற்றும் தொடர் முயற்சியால் எந்த கனவும் நிறைவேறும் என்பதற்கு சிறந்த சான்றாக சங்கீதா விளங்குகிறார். இதனை கௌரவிக்கும் வகையில் அவருக்கு குடியரசு தின விழாவுக்கான சிறப்பு அழைப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் டெல்லியில் ராஷ்டிரபதி பவனில் நடைபெறும் குடியரசு தின பேரணியில் நேரில் காணும் வாய்ப்பும் சங்கீதாவுக்கு கிடைத்துள்ளது.